இன்றைக்கு உங்களுக்கு குரூப்பில் நான் போட்டிருந்தேன் என்னுடைய செய்தி தலைப்பு. ஓகே, பாஸ்டருடைய செய்தி தலைப்பு இன்றைக்கு என்னதுன்னா, ஓகே, ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத். ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத். நான் ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத் என்று சொல்லும் பொழுது தமிழில் எப்படி சொல்லணும்னா, சத்தியத்துக்குள் சத்தியத்திலே நிற்பது. சத்தியத்திலே நிற்பது. நான் ஏன் இந்த வசனத்தை இன்றைக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன்னா, போன வாரம் ஒரு துக்கமான காரியம் நடந்தது. ஓகே, how many of you நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார்லி கர்க் வாஸ் மர்டர்ட். ஓகே, சார்லி கர்க்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்னைப்பர் ஷாட் ஹிம். ஆல்ரைட், he died. ஸோ இன்றைக்கு அவனை ஒரு மையமாய் வைத்து I was thinking I want to talk on this topic, standing for the truth. Alright, நமக்குள்ளாக ஒரு அவேர்னஸ் வரணும். அவனை மறந்து போயிடக்கூடாது. இரத்த சாட்சியாய் மரித்தான், கர்த்தருக்காக சத்தியத்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவனை ஒருபோது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது என்று சொல்லி, சரி, I want to remind the church, ரைட், நீங்களும் நானும் அவனை போல இவர்களை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஓகே, அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ரைட், நான் எல்லாரும் பாசுற பாருங்க. நான் முதலாவது இந்த சார்லி கர்க் குறித்து நம்ம பேச போகிறோம். இந்த சார்லி கர்க் வந்து ஆக்சுவலி யாரு? ஓகே, இவனுடைய கொஞ்சம் பேக்ரவுண்டை நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட்லி, he was a political activist. சரியா, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், லைக் பர்சன் லைக் மகாத்மா காந்தி. சரியா, நாட்டுக்காக ஜனங்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி, சரியா, பொலிட்டிக் வேர்ல்டில் வந்து இன்வால்வ் பண்ணணுவங்க, அது ஒரு காரியம். நெல்சன் மண்டேலா, another பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். வேற யார் இருக்கிறா? மார்ட்டின் லூத்தர் கிங், அமெரிக்கா தேசத்திலே, சரியா, அந்த கருப்பு தோழர்களுக்கு வாதாட வேண்டும் என்று சொல்லி, அதுதான் அவருடைய பொலிட்டிக்கோடைய எஜெண்டா. அதே மாதிரி தான் முதலாவது இந்த சார்லி கர்க் யாரு? You must consider him as a political activist. அதுவும் பாருங்க, இவர் வந்து இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்கிறார்ல, அமெரிக்கா தேசத்துடைய பிரசிடென்ட், அவருடைய ஒரு ஆர்டன் சப்போர்ட்டர் கூட சொல்லலாம். ஓகே, ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு சப்போர்ட்டர். he all out go for President Trump. And not only that, ஒரு பக்கத்தில் இவன் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், இன்னொரு சைட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் the beauty. இதுதான் இங்கே தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஓகே, பார்க்க வேண்டும். I want to put a lot of emphasis on this point. He was a Christian apologist as well. Now, Christian apologistனா யாரு? சரியா, he has a belief system, ஒரு world view இருந்துச்சு. He believed in Christ, he believed in God's word. சரியா, கிறிஸ்துவையும் கிறிஸ்துவோடைய வார்த்தை பைபிளை அதிகமாக விசுவாசிக்கிறவர். சரியா, இந்த பொலிட்டிக்கல் வேர்ல்ட்ல இருந்தாலும் அவருடைய எஜெண்டா என்னது? அவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசத்தை, சத்தியத்தை எடுத்து ஜனங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். அமெரிக்கா தேசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்திலே அமெரிக்கா தேசம் வந்து கிறிஸ்த நாடாக இருந்தது, இயேசுவை விசுவாசித்த ஒரு நாடாக இருந்தது. I'm talking about in the beginning. ஆனா இப்போதைக்கு நீங்க அமெரிக்கா தேசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, they profess to be a Christian, but most of Americans actually அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பற்று இல்லை. சரியா, they are becoming atheists. அதாவது தேவன் இல்லை, கடவுள் ஒருத்தர் இல்லை என்று சொல்லி இப்படியாய் ஒரு நம்பிக்கையிலே அந்த நாடு போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சார்லி கர்க் என்ன செய்வாரு? ஓகே, ஒரு மேஸ் குரூசேட், சரியா, ஒரு டிபேட் ஹால்ல போய் என்ன பேசுவாருன்னா, கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாரு, அவர் விசுவாசிச்சாதான் இந்த நாடு ரட்சிக்கப்படும் என்று சொல்லி, இதுதான் அவருடைய முக்கியமான எஜெண்டா. He believes in God, holding to Christian faith and values, who debate against gay relationship, gay marriages, abortion, Islam and so on. சரி, இந்த gay belief, இந்த gay relationship இருக்குது, same sex marriages, இதெல்லாம் அவர் என்ன செய்வாரு? எதிர்த்து பேசுவாரு. abortion வந்து எதிர்த்து பேசுவாரு. இஸ்லாமுடைய பிலீஃப் வந்து எதிர்த்து பேசக்கூடியவர், தைரியமாக பேசுவாரு, பயம் இல்லாமல் பேசுவாரு. ஏற்கனவே வந்து அவனுக்கு விரோதமாக நிறைய பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க, எழும்பி இருக்கிறாங்க, wanted to kill him.
alright, but இதெல்லாம் தகர்த்து இதெல்லாம் மேற்கொண்டு உயிரே நான் விட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சத்தியத்துக்காக நின்ற ஒரு மனுஷன். On 11th September 2025 he was murdered at the age of 31 by a sniper at the speaking event at Utah Valley University. அன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல, சரியா, பேச்சாளர் சரியா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஓகே அந்த செஷன்ல வந்து என்ன நடந்துச்சு, ஒரு ஸ்னைப்பர் shot him dead. So he died, I think he died on the spot, or I'm not very sure. He was hospital போய் கொண்டிருக்கும் பொழுது மரித்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, I'm not very sure. But நான் என்னத்தை நான் பார்த்தேன்னா, okay, on that early morning my daughter சரியா ஜெஸ்லினா அந்த வீடியோவை என்கிட்ட காட்டும் பொழுது I was so broken into pieces. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த ஸ்னைப்பர் வந்து அவனை சுடும் பொழுது நேரடியா அந்த தொண்டையில பட்டு சரி அந்த தொண்டை வந்து அப்படி தெரிச்சிருச்சு, ரத்தம் தெரிச்சு, சரியா அந்த இடத்துல he collapsed and then he died. So இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த பேக்ரவுண்டை பார்த்த பிறகு some lessons that we can learn through his life and death. அவனுடைய வாழ்க்கை மூலமாக சரியா the person John Kirk Charlie Kirk இவனுடைய வாழ்க்கை மூலமாக நீங்களும் நானும் என்னத்தை கற்று அறிய முடியும். What are the messages that we can receive as a Christian from these men? So மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாய் இந்த சார்லி கர்க் உடைய வாழ்க்கை மூலமாய் நான் வைக்க இருக்கிறேன். முதலாவது நான் என்ன பார்க்கிறேன், சரியா, the world hates and rejects the truth. முதலாவது என்ன பார்க்கிறேன், இந்த காட்சி இந்த சம்பவத்தின் மூலமாக எனக்கு என்ன ஒரு உணர்வு வருது, இந்த உலகத்தார் வந்து யாரை வெறுக்கிறாங்க, சத்தியத்தை வெறுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் அதிகமாக வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நீங்கள் உண்மை பேசும் பொழுது, உண்மை பக்கத்தில் இருக்கும் பொழுது, if you wanted to propagate truth in this world, நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அதிகமான எதிரிகள் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தேகமே இல்லை. அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது சார்லி கர்க் சரியா considered himself to be a Christian. To be a Christian, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரி உண்டு, உங்களுக்கு இந்த உலகத்திலே பகை உண்டு, உங்களுக்கு எதிர்ப்பு உண்டு என்று சொல்லி நான் என்ன சொல்லுகிறேன், ஓகே அது உறுதியா நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் சமாதானமாக இருக்கணும், சரியா, a peaceful relationship with one another. No sir, சார்லி கர்க் வந்து ஒரு ரிமைண்டர், to be a Christian, சரியா, you have to deal with the hostile people. சரியா, இந்த hostile ஜனங்களோடு நீங்க என்ன செய்ய வேண்டும், ஒரு போராட்டம் இருக்குது என்று சொல்லி நம்ம மறந்து போயிடவே கூடாது. சரி, இந்த 2 நாள்ல இந்த 2 daysல வந்து நீங்க நியூஸை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பெக்ட், அந்த கில்லர் யாரு வந்து அந்த ஒருத்தர் சுட்டாரு பார்த்தீங்களா, சரியா, அவன் என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சி they have arrested him. His name is Tyler Robinson. அவனுடைய பெயர் வந்து டைலர் ராபின்சன். அவனுடைய வயது வந்து 22 வயசு தான். சரி, யூனிவர்சிட்டியில போய் படிக்கின்ற ஒரு மாணவன், யூனிவர்சிட்டியில கல்வியில போய் படிக்கின்ற ஒரு மாணவனை பிடித்தார்கள். சரியா, அவனை இந்த போலீஸ்காரர்கள் வந்து அதிகாரிகள் வந்து அவனை கூப்பிட்டு அவனோடு பேசும் பொழுது, ஏன் இந்த கொலையை நீ செய்தாய், why you shot him dead என்று சொல்லி அவங்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, you know what he said, I just want to quote, I hate him and his view. அவனை நான் வெறுக்கிறேன், அவன் பேசுகின்ற சத்தியத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். It is very clear cut. ஏன் அவன் சுட்டானா, நான் அவனை வெறுக்கிறேன் as a person because he believes in Christ, and not only that, அவனுடைய agenda, அவன் பேசுகின்ற பிரின்சிபல், அவன் கொடுக்கின்ற சத்தியத்தை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். அப்படி என்றால் நமக்கு தெளிவாய் தெரியுது, நம்ம உண்மை நம்ம பேசினால், உண்மை பக்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நமக்கு உலகத்திலே விரோதிகள் எதிரிகள் இருக்கிறார்கள். No wonder Jesus said, if you have decided to follow me, இயேசு என்ன சொல்றாரு, if you want to be my follower, if you want to be my disciple, நான் உங்களுக்கு கொடுக்கிறது, நான் சிலுவை நான் கொடுக்கிறேன். Jesus said, I want to give you a cross. So நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது இயேசு பின்னே நான் வரப்போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, எப்பொழுது அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்களோ உங்க கையில ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை என்பது என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்குது,
பாடுகள் இருக்கிறது. நீங்க இந்த உலகத்தாரோட ஒத்து போயிட்டீங்கன்னா சமாதானமா இருப்பீங்க. உலகம் உங்களை பகைக்காது. இந்த உலகம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தாருடைய போக்கில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பே இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த சால்மன் ஃபிஷ் இருக்குது பாத்தீங்களா, மீன். I love to watch documentary. ஒரு நதி ஓடுதுன்னா from point A to point B, நதி ஓடுதுன்னா இந்த சால்மன் ஃபிஷ் என்ன செய்யும்? அது எதிர் நீச்சல் போடும். against the time. சரி, against the current, the water current. ஏன்னா in order to stay alive, நான் உயிரோடு நான் இருக்க வேண்டும் என்றால் எதிர் நீச்சல் நான் போட வேண்டும். சரியா? சோ நம்ம எல்லாரும் அந்த ஒரு பொசிஷனுக்குள்ளாக வரணும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது உலகத்தாரோடைய போற போக்கில் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. இந்த உலகம் from point A to point B அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க அநீதியாக, சத்தியம் இல்லாமல் அவங்க சொந்த போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எதிர் நீச்சல் நாம் போட வேண்டும். ஆக எதிர் நீச்சல் போட போகிறேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்துக்குள்ளாய் வந்துட்டீங்கன்னா you must get ready to carry to experience the pain in this life. People will reject you, people will come against you, people will accuse you. So the first point that I want to bring to the church, சார்லி கர்க் உடைய வாழ்க்கை மூலமா என்ன படிக்கிறோம்? உலகம் சத்தியத்துக்கு விரோதமா இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, those who stand up for the truth will be persecuted. If you decided to follow Christ, if you decided to follow his principle, அவருடைய மகன் அவருடைய மகள் அவர் சொல்லுகிறபடி வாழுவேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா, இரண்டாவது பிரியமானவர்களே, உங்களுக்கு பரிசாக என்ன வரும்? You shall be persecuted. அதாவது உங்களுக்கு உபத்திரவங்கள் நிச்சயமாய் உண்டு. சார்லி கர்க் paid the ultimate price for speaking the truth. உண்மை பேசின வசி அவனுக்கு வந்தது என்னது? கன்ஷாட். உண்மை பேசின வசி கன்ஷாட். ஐ திங்க் ஒரு 2-3 weeks ago நம்ம சர்ச்சில் நான் பேசியிருந்தேன் about Graham Staines குறித்து நான் பேசியிருந்தேன். the family members, the pastor together with the families. சரியா, கர்த்தருக்காக சேவை செய்யணும், உண்மையை பேசணும், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அவருக்கு வந்த சேதம் என்னது? they burned him to death. அவனை என்ன பண்ணினார்கள்? they burned him to death. he died together with the children. ஏன் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்க்கு ஏன் அப்படி வந்துச்சு? சார்லி கர்க்கு ஏன் இது நடந்துச்சு? why the world crucified Christ? அதுதாங்க பரிசு. உண்மையை நீங்க பேசுனீங்க, உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. those who stand up for the truth will be persecuted. இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. எத்தனை சீடர்கள்? 12. ஜூடாஸை விட்டுருங்க. after Judas died, when he committed suicide, replace பண்ணாங்க யாரை? மத்தியாஸை replace பண்ணாங்க. பாருங்க, நீங்க சரித்திரத்தை படிச்சீங்கன்னா இந்த 12 சீடர்கள் எப்படி வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? இந்த 12 சீடர்கள் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள், உண்மையை பேசினார்கள். பாருங்க, இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தபடினாலே சரித்திரம் சொல்லுது, ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, இந்த 12 பேருடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்றேன், ஒன்று நான் படிக்கிறேன். Andrew was crucified. இரண்டாவது, பெத்தலமியூ beaten then crucified. அவனை அடித்தார்கள், அதற்கு பிறகு சிலுவையிலே அவனை அறைந்தார்கள். James son of Alphaeus stoned to death. யாக்கோபை என்ன பண்ணினார்கள்? கல்லை எடுத்து அடித்து கொலை செய்தார்கள். James son of Zebedee beheaded. இந்த James son of Zebedee என்ன பண்ணினார்கள்? அவனுடைய கழுத்தை என்ன பண்ணினார்கள்? வெட்டினார்கள். John exiled for his faith. Judas, not Iscariot, another Judas, stoned to death. Matthew speared to death. Matthew என்ன பண்ணினார்கள்? ஈட்டி எடுத்து சரியா அவனுடைய நெஞ்சிலை அவனை குத்தி இந்த மேத்யூவை என்ன பண்ணினார்கள்? கொலை செய்தார்கள். Peter crucified upside down. பேதுருவை என்ன பண்ணினார்கள்?
ஓகே, இந்த இப்படி இல்ல, தலைக்குப்புற என்ன பண்ணினார்கள்? சிலுவையிலே அறைந்தார்கள், அவனை கொலை செய்தார்கள். Philip was crucified, Simon was crucified, Thomas speared to death, Matthias stoned to death. ஐயா, இந்த 12 சீடர்கள் உலகம் என்ன பண்ணிருச்சு? கொலை பண்ணியது. Those who stand up for the truth will be persecuted. Are you ready for that? Are you ready for that? ஐயா, இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த கிறிஸ்டியானிட்டி இருக்குது பாத்தீங்களா, இந்த கிறிஸ்தவ மதம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மதத்துடைய கான்செப்ட், அந்த டீச்சிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது எங்கேயோ வேற இடத்துக்கு போயிருச்சு, டீவியேட்டட். என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா சுகமா இருப்பீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில போராட்டம் வராது. நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த உலகத்துல நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இப்படியாக உலகம் போதிக்குது. நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. அதுல ஹாஃப் ட்ரூத் இருக்குது, ஹாஃப் ட்ரூத் இருக்குது. உண்மையிலேயே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க வாழ்ந்தீங்கன்னா you will experience abundance of life. abundance னு சொல்றாரு. ஆனா how to define that abundance? abundant life சொல்றாங்க, பரிபூர்ணமான வாழ்க்கைன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. it is not referring, it is not talking about worldliness. உலகத்தார் பார்க்கறாங்க பாத்தீங்களா abundance, அத குறித்து பேசல. Whereas abundant life ன்னு சொல்லும்போது you are rich in God, you are rich towards God. கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் நீங்க பரிபூர்ணவர்களா இருக்கிறீர்கள். பவுல் எடுத்துங்க, பணம் இல்ல, அந்தஸ்து அவனுக்கு இல்ல, ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? எனக்குள் கிறிஸ்து இருக்கிறாரு. அதுதாங்க abundance life. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பவுல் இருந்த காலகட்டத்தில் he was an apostle. இயேசு கிறிஸ்துவை குறித்து propagate பண்ணினாரு, பேசினாரு, abundant life குறித்து பேசினாரு. ஆனா அவர் பேசின abundance என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, முள்ளு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இவ்வளவு சேலஞ்சஸ் மத்தியில அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து எனக்குள்ளாய் ஜீவிக்கிறாரு. விளங்குதா இல்லையா? அதுதாங்க abundance life. அதுதான் abundance life. Look at the apostles, எப்படி மரித்தார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுத்தார்கள். Because they knew like the salmon fish, if I choose to be on the side of the truth, எதிர் நீச்சல் அடிக்க வேண்டும். சரியா? I will be persecuted. That is why பவுல் என்ன சொல்றாரு? In order to be godly, if you want to be a godly person, all those wish to be a godly person will be persecuted. 2 Timothy chapter 3 verse 12. In fact, everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. இதுதான் ஒரு சவால். இன்னைக்கு சார்லி கர்க்குடைய வாழ்க்கை மூலமா என்ன பார்க்கிறோம்? He is challenging us. Are you ready? நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? That is what I have decided. It is not easy. ஐயா, அந்த நிலைமைக்குள்ளாக வருகிறதுக்கு it is not easy. People can come against you. People can come against your family. உண்மை, நமக்கு ஆபத்து இருக்கிறது, நமக்கு போராட்டம் இருக்கிறது. But still I have to stand for the truth. சரியா? Even though சரியா? I need to pay the price. I need to pay the price. கர்த்தர் நமக்கு அந்த ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்க வேண்டும். சத்தியத்தை விட்டுறாதீங்க. சத்தியத்தை என்ன பண்ணிடக்கூடாது? நீங்க விட்டுறக்கூடாது. உண்மையிலே கடைசி வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து இருக்க வேண்டும். This is the reality of true Christianity. Are you ready? ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்களோட ரெடினஸ் இருக்குது பாருங்க, அது எதுல சார்ந்து இருக்கிறது? Your faith in the Lord. உங்களுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? உண்மையிலேயே ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா தைரியமாக நீங்க நிற்பீங்க. நீங்க தைரியமாக நிற்பீங்க. இயேசு சிலுவையை எதிர்நோக்கினார். ஐயா, அந்த சிலுவை பயங்கர ஒரு பாடான ஒரு இடம். ரெண்டு கையும் ஆணி அடிப்பார்கள், ரெண்டு கால்களை ஆணி அடிப்பார்கள், தலையில முள்முடி சுற்றி வைத்தார்கள், வாழினால் அடித்தார்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, the pain that Jesus has to go through. ஆனா இயேசு என்ன பண்ணினாரு? For the sake of the truth, for my God, என்ன மாதிரி அடி வாங்கினாலும் வேதனை வந்தாலும் I will go through it. சரியா? Even to the point of death.
even to the point of death. விளங்குதா? இதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. சார்லி கர்க் is reminding that those who stand up for the truth will be persecuted. ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. சார்லி கர்க் கிட்ட கேள்வி கேட்டாங்க, உன்னை எப்படி உலகம் உன்னை குறித்து பேசணும்? How the world must remember if, let's say, anything happened to you. ஏன்னா நிறைய டெத் த்ரெட் ஏற்கனவே நிறைய ரிசீவ் பண்ணிட்டாரு. அப்படி மரணம்னு வந்துச்சுன்னா, நீ மரிச்சிட்டனா எப்படி உலகம் உன்னை குறித்து பேசணும்? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நல்ல அழகா சொன்னாரு, விசுவாசத்திலே நிலைத்து நின்ற ஒரு மனிதனாய், உண்மையிலே சத்தியத்திலே நிலைத்து நின்ற ஒரு மனிதனாய் உலகம் என்னை நினைவு கூற வேண்டும். ஐயா சொன்னபடி வாழ்க்கையோ இன்றைக்கு வாழ்ந்து முடித்தார். உண்மைக்காக வாழ்ந்தாரு, சத்தியத்தை விட்டு கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்த மனிதன் யாருங்க? சார்லி கர்க். அப்படியாக தான் உங்களையும் என்னையும் உலகம் பேசணும். நீங்க மரித்து போன பிறகு அவனா கோலை சாகம் பொழுது மறுதலிச்சிட்டான், சாகம் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கலன்னு உலகம் உங்களை குறித்து அப்படியாய் பேசக்கூடாது. மூன்றாவதாக கடைசியாக இந்த சார்லி கர்க் மூலியமாக கற்று அறிய வேண்டிய ஒரு காரியம், we have to be faithful until the end. மரணம் பரியந்தம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை காத்துக்கொண்டு மரணம் பரியந்தம் நம் உண்மையாய் இருக்க வேண்டும். சரியா? we have to persevere. இந்த perseverance சொல்றாங்க பாத்தீங்களா? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை நம்ம விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? ரைட், ஐ டு நாட் வாண்ட் டு சென்ட் டு த குரூப். அது பார்க்க முடியல. I was so heartbroken on that day, on that night. Actually, my daughter is supposed to go to UK. I supposed to be a very joyful father. சரியா? Very proud father. Early morning, she came to my room about 6 o'clock. When I எழுந்திருக்கிற time, she said, "Appa, you saw the news or not?" Well, 6+. You saw the news or not? நான் காலையில நியூஸ் பார்ப்பேன். ரெண்டு காரியம் நான் செய்வேன். I will read the Bible for a while and then I will go to BBC News. இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு என்று சொல்லி I will always update myself. அன்னைக்கு நான் நியூஸை பார்க்கல. காலையிலே என்ன சொன்னிச்சு, அப்பா நீங்க நியூஸை பார்த்தீங்களா? You know what happened to Charlie Kirk? They shot him. You want to see the video? எனக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். I said I want to see. Then நான் பார்த்த ஒரு காட்சி, it really broke me. It really broke me and I was so moved out after that. யாருக்கிட்டையும் பேச முடியல. I was so heartbroken. உட்கார்ந்து கிறிஸ்துவை குறித்து சத்தியத்தை குறித்து நான் பேசும் பொழுது ஒரு ஸ்னைப்பர், I think about 100 meter plus, சரியா, they shot him. ஓகே, அந்த புல்லட் எப்படி அவனை ஹீட் பண்ணுச்சு, எப்படி அவனோட தொண்டை திரிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி, he collapsed and he died. I tell you, he is a real hero. He was faithful until the end. இந்த சார்லி கர்க் குறித்து ஒரு பாஸ்டர் ஒரு கட்டுரை எழுதினார். நான் வாசிக்கிறேன். ஓகே, பாஸ்டர் பை த நேம் ரிச் பிட்டர்மன். நேற்று குரூப்பில் நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு பேராகிராஃப், ஒரு பகுதி நான் பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி சார்லி கர்க் சாகர கட்டத்திலும் கர்த்தருக்குள் மரித்தார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகிறாரு. Okay, Pastor Rich Bitterman wrote, I believe that when Charlie Kirk's body slumped to the concrete, his soul stood up upright in heaven. இங்க விழுந்து போனாரு, அடுத்த வினாடியில அவருடைய சோல், அவருடைய ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தில் நின்றது. Not limping, not silenced, not stunned, but crowned. அங்கே சும்மா அவர் நிக்கல, அவருக்கு ஒரு ஜீவ கிரீடம் அவருக்கு சுற்றப்பட்டது என்று சொன்னார். He didn't fall, he crossed. I love this. He didn't fall. நீங்க நினைக்கிறீங்க சார்லி கர்க் fallen person. நோங்க, கடவுளுடைய பார்வையில அவன் விழுந்து போகல. He didn't fall but he crossed. பரலோகத்துல வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணிருப்பார்கள்? எழும்பி அவனை என்ன பண்ணிருப்பார்கள்? கை தட்டி அவனை வர வைத்திருப்பார்கள். He crossed through them.
ஆமென். அவ்வளவு பியூட்டிஃபுல் அவர் எழுதியிருக்கிறாரு. Then great cloud of witnesses gained another voice. And I wonder if Stephen met him there. ஸ்டேஃபான் யாரு? The first martyrs in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இரத்த சாட்சியாய் மரித்த முதல் மனிதன் யாரு? ஸ்டேஃபான். அவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை ஒரு கால் ஸ்டேஃபான் என்ன பண்ணிருப்பாரு? இரத்த சாட்சியாய் கிறிஸ்துவுக்கு மரித்தவர் யாரை மீட் பண்ணிருப்பாரு? சார்லி கர்க்க மீட் பண்ணிருப்பாரு. என்ன பேசியிருப்பாங்க? ஸ்டேஃபான் கை கொடுத்திருப்பாரு சார்லி கர்க். வெல்கம் டு காட்ஸ் கிங்டம். மேன், என்னை கல்லெடுத்து அடிச்சு கொண்டானுங்க, நீ எப்படி? கன்னுன்னா என்னது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்டேவான் டைம்ல கன் இல்லை. கதையை சொல்லியிருப்பாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். சரியா? cruel death, my throat was broken, I died, I slumped. நான் சாகும் பொழுது எனக்கு முன்ன மாணவர்கள் இருந்தாங்க. not only that, my wife saw that, my two children, my two little children, they saw that and I died. எவ்வளவு ஒரு பக்கத்துல துக்கமா இந்த உலகத்துல இருந்தாலும் மேல எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். The man who got stoned for preaching what the crowd didn't wanted to hear. The man who in his final breath saw the heavens open. The only time in all the scripture we see Jesus standing at the right hand of God, rising to receive one of his own. I like to believe he stood again. என்ன சொல்றாரு கடைசியாக? இவன் செத்து போன பிறகு பரலோகம் அவனை வர வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பரலோகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு எழும்பி என்ன பண்ணிருப்பாரு? கைத்தட்டி அவனை வர வைத்திருப்பார். அதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கணும். நீங்க பரலோக வாசலுக்கு வரும் பொழுது உலகம் என்ன சொல்லக்கூடாது? பாரு வருது, பாரு கோலை வருது, சோம்பேறி வருது, உருப்படாத கிறிஸ்துவன் வரான். சரி பரவாயில்ல, தொலையட்டும். சாகும் பொழுது இயேசுதான் ஆண்டவர் சொல்லி வந்திருக்குது அப்படின்னு ஜனங்களை வர வைக்கணுமா? அல்லது நீங்க வரும்பொழுது பொன்னாடை பரலோகம் உங்களுக்கு போடணுமா? ஐயா, அது யாருக்கு? எல்லாருக்கும் இல்ல. You got to be in the position of Charlie Kirk. Stand for the truth. Stand for the truth. ஆனா நான் என்ன சொல்லி நான் முடிக்கிறேன், இதுல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்குது. ரைட்? யூ காட் டு பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் தி எண்ட். நமக்கு என்ன இருக்குது? பலன் காத்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் என்ன பண்ணிருப்பார்? கொடுத்திருப்பாரு. அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய கடைசி நாள், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள் நம்ம வாழும் பொழுது ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி சந்தேகமே இல்லை. That is why Paul the apostle boldly என்ன சொல்லுகிறாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரியா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இனி எனக்காக நித்திய ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. Looking forward, the crown of life is waiting for me என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஐயா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு அவார்ட், நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரிவார்ட் காத்து கொண்டிருக்கிறது. நித்திய ஜீவ கிரீடம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. சரியா? அதை பார்த்து கொண்டே நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முடிக்க வேண்டும். இது பெரிய ஒரு சவால் தெரியுமா? It is a big challenge actually. இந்த வாரம் முழுவதும் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம். Charlie Kirk has stirred my spirit. Am I worthy? Am I worthy? முடிக்க இருக்கிறேன். My conclusion, சில காரியத்தை இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறேன். Now இப்போ probably உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். I just want to do some conclusion here. ஒரு important question. Where is God, pastor? கடவுள் எங்க pastor? Where was God when the sniper shot him? நல்ல கேள்வி தானே. கடவுள் கடவுள்னு சொல்றீங்க, ஏன் கடவுள் அவனை சேவ் பண்ணல? எப்படி பதில் சொல்றது? That is why நான் சொல்றேன், two things. God is sovereign. Another side, you must always understand the mysterious side of God. Do you remember, I think 6-7 months ago or 1 year ago, I'm not very sure, Donald Trump sniper shot him. எங்க பட்டுச்சு? காதுல பட்டுச்சு. ஐயா, நான் சொல்றேன், காதுக்கும் உங்களுடைய மண்டைக்கும் எவ்வளவு தூரம்? few inches,
கொஞ்சம் இங்க வந்துச்சுன்னா மண்டை தெரிச்சிருக்கும். எங்க பட்டுச்சு? அப்போ உலகம் என்ன பேசுனுச்சு? கடவுள் காப்பாத்தினாரு. தப்பு கணக்கு போடாதீங்க, தப்பு கணக்கு போடாதீங்க. I want to say this, I want to read this phrase. Just because God is silent doesn't mean he is absent. God has better plan. அவருடைய வழி வித்தியாசம், நம்முடைய வழி வித்தியாசம். Sometimes God choose to protect his people. Sometimes God choose to ignore them. இதுதான் ரியாலிட்டி. சில இடங்களிலே கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்கிறார், சில இடங்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? விட்டு கொடுக்கிறாரு. அவருடைய கிரேட்டர் பிளான்ஸை நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. இப்போ எனக்கு புரியுது why God chose not to spare him. அவங்க மனைவி மறுநாளில் பேட்டி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் சாலின்னு போட்டுட்டீங்கன்னா உடனே யார் வரா? சார்லி கர்க் தான் வராரு. இதுக்கு முன்ன உலகத்தாருக்கு சார்லி கர்க்னா யாருன்னு தெரியாது. ஆனா அந்த மரணம் என்ன பண்ணிருச்சு இப்பொழுது? The world is searching for him. The world wanted to know more about this man, Charlie Kirk. இதுதாங்க தேவனுடைய விந்தை, தேவனுடைய சிந்தை. ஐயா, இந்த மனுஷன் மரித்து போன உண்மை, கடவுளுக்குள்ளாக இருக்கிறான். ஆனா அந்த மரணத்தின் மூலியமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் யூ ஆர் சேயிங் தட் God is true, God exists, கடவுள் ஒருவர் இருக்கிறார் சொன்னீங்களே, ஏன் உங்களுடைய கடவுள் இந்த righteous man, so called righteous man protect பண்ணல? They have forgotten that God is sovereign and his ways are mysterious. அது விளங்கி கொள்ளவே முடியாது. But end of the day I know God is winning. God is winning. கிளியரா நமக்கு தெரியுது, கர்த்தர் அவருடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. சோ என்னோட முடிவில் நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, let us examine ourselves. பரிசோதிச்சு பாருங்க, உள்ளத்தை பாருங்க. லைக் த சால்மன் ஃபிஷ், எதிர்நீச்சல் போடுகிறோமா? அல்லது இந்த உலகம் என்ன சொல்லி கொண்டு வருது, பொய்யான உலகத்திலே உலகத்தாரோடு போய் கொண்டு இருக்கிறோமா? நீங்க பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பதில் சொல்ல. எக்ஸாமின் yourself. இன்னைக்கு அந்த சத்தியத்துக்குள்ளாக நான் இருக்கிறேனா, நான் எங்க இருக்கிறேன் என்று சொல்லி பரிசோதிக்க வேண்டும். And finally I want to finish, right? I think it is our obligation, it is our, we must make this commitment to continue to pray. சார்லி கர்க்கோடைய மனைவி பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ப்ரேயர் ஜேர்னல் இருந்துச்சுன்னா, டைரி இருந்துச்சுன்னா சரி, அவங்க மனைவி பேர் எரிக்கா கர்க்கா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளை 3 வயசு, ஆம்பளை பையன் 1 வயசு. ஓகே, 1 வயசு. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? அவங்க செய்கிற ஜெபம் பண்ணுங்க. அவங்க செய்கின்ற ஊழியத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மூலியமாய் அமெரிக்கா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. Praise God for this man. Amen. Come, let us pray. நம்ம ஜெபிப்போம்.